أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد، قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. فإذا عزمت فتوكل على الله إن الله يحب المتوكلين. صدق الله العظيم. قال نبينا محمد صلى الله عليه وسلم: إذا سألتم الله فاسألوه الفردوس فإنه سر الجنة. صدق صادق الأمين صلى الله عليه وسلم. அல்லாஹுவின் நிகரில்லாத அன்பும் அருளும் அருமைநாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள் மீதும் அவர்களின் சத்திய தோழர்கள் மீதும் நல்லோர்கள், நாதாக்கள், வலிமார்கள், குறிப்பாக ஜும்ஆவினுடைய கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக வேண்டி இறையில்லம் வருகை தந்திருக்கின்ற நம்மவர்கள் மீதும் உலகில் வாழ்கின்ற முஃமினான முஸ்லிமான அனைவர்கள் மீதும் இறையருள் என்றென்றும் உண்டாவதாக. ஆமீன். அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலும் ஏவியதை எடுத்து நடக்கவும், அவர்கள் எச்சரித்த தீமைகளிலிருந்து தவிர்ந்து வாழ்வதற்குரிய உன்னதமான வாக்கியத்தையும் அந்த ரஹ்மான் நம் அனைவர்களுக்கும் வழங்குவானாக. ஆமீன். கடந்துவிட்ட நிமிடங்கள் வரையிலும் நம்முடைய வாழ்நாளில் நம்மை அறிந்தோ அறியாமலோ நாம் செய்த குற்றங்களையும் குறைகளையும் பெரும் பாவங்களையும் அல்லாஹ் மன்னிப்பதோடு நீ வாழும் காலமெல்லாம் பாவத்தின் அளவில் மீளாது நெருங்காது நம்மை பாதுகாத்து நம்முடைய உள்ளங்களில் உண்டான ஆகுமான எண்ணங்களை அல்லாஹ் அங்கீகரித்துக் கொள்வானாக. ஆமீன். நாம் வாழ்கின்ற இந்த இந்திய மண்ணிலும் உலக அளவிலும் முஸ்லிம்கள் கண்ணியத்தோடும் சகோதரத்துவத்தோடும் அமைதியான வாழ்வை வாழ்வதற்குரிய வழியை அல்லாஹ் விஸ்தீரணமாக்கி தருவானாக. ஆமீன். சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, தேர்வு நம்முடைய பிள்ளைகளுக்கான நடைபெறக்கூடிய காலம் இது. உயர் படிப்பில் உள்ளவர்கள் தேர்வை முடித்து விட்டார்கள். நேற்றைய தினத்தில் 10ஆம் வகுப்பினுடைய கடைசி தேர்வு நடைபெற்றது. அதுபோல் நேற்று 6ஆம் வகுப்பிலிருந்து 9ஆம் வகுப்பு வரையில் உள்ள பிள்ளைகளுக்கான மாணவ மாணவியர்களுக்கான தேர்வு, முதல் தேர்வு துவங்கியது. பிள்ளைகள் தேர்வு எழுதக்கூடிய இந்த காலத்தில் பெற்றோர்களுடைய பொறுப்பு என்ன என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். பெற்றோர்களாக இருக்கக்கூடிய நமக்கு 2 கல்விகளையும் அவர்களுக்கு அவசியம் தருவது கட்டாயம். முதலாவது மார்க்கம் சார்ந்த கல்வி, இரண்டாவது உலகம் சார்ந்த கல்வி. இரண்டும் இருக்க வேண்டும். மனிதனுடைய உடலில் மானத்தை மறைப்பதற்கு மேலாடை கீழாடை என்பது போல
இரண்டையும் ஒருவர் அணிந்திருந்தால் அவருக்கான கண்ணியம் மரியாதை என்பது வேறு. இரண்டில் ஒன்றை மட்டும் ஒருவர் பிடித்திருக்கிறார் என்றால் குறையுள்ள மனிதனாகத்தான் அவர் பார்க்கப்படுவார். பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு மார்க்கத்தினுடைய கல்வியும் கொடுக்க வேண்டும். அதே நேரத்தில் உலகத்தினுடைய வாழ்க்கையிலும் அவர்கள் உயர்வானவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்கான வழிகளை எல்லாம் அவர்களுக்கு நாம் காட்டிக் கொடுத்து அந்தந்த வழிகளில் நீங்கள் முயற்சி செய்யுங்கள் என்று சொல்வதற்கான நிலையை நாம் உருவாக்கிக் கொள்ள வேண்டும். ஒரு துறை சார்ந்து ஒருவர் படிக்கிறார், அவர் படிக்கிறார், நீயும் படித்துக்கொள் என்ற நிலைகள் அல்லாமல் நம்முடைய பிள்ளையிடத்தில் என்ன திறமை இருக்கிறது, என்ன தகுதி இருக்கிறது, அவர் எந்த துறை சார்ந்து அவர் ஆர்வமுடையவராக இருக்கிறார் என்பதை பெற்றோர்களாக இருக்கக்கூடிய நாம் முதலில் புரிய வேண்டும். பிள்ளையிடத்தில் என்ன திறமை இருக்கிறது. ஒரு செய்தி ஒன்றை சொல்வார்கள் நகைச்சுவையாக. இன்ஜினியரினுடைய படிப்பு பட்டதாரிகள் 15 ஆண்டுகள் 20 ஆண்டுகளுக்கு முன்னதாக ஒருவரிடம் விசாரிக்கப்பட்டது, இன்ஜினியருடைய வீடு எங்க இருக்குது? எங்க ஊர்ல இல்லை, பக்கத்து ஊர்ல தான் இன்ஜினியராக இருக்கிறாங்க அப்படின்னா. சில காலங்கள் கழித்து அவரிடத்தில் மீண்டும் ஒரு விசாரணை, எங்க ஊர்லயும் இருக்கிறாங்க. இன்னும் சில காலங்கள் கடந்தது, எங்களுடைய பக்கத்து தெருவில் என்ன செய்யறாங்க, இன்ஜினியர்லாம் நிறைய இருக்கிறாங்க. இன்னும் சில காலங்கள் கடந்து நகர்ந்தது, எங்களுடைய தெருவில் எல்லோரும் என்ன செய்யறாங்க, நிறைய பேர் இருக்கிறாங்க. கடைசியாக மீண்டும் ஒரு காலத்தில் அவரை விசாரிக்கின்ற பொழுது அவர் சொன்னார், எங்க வீட்லேயும் 3 பேர் இருக்கிறாங்க. எங்க வீட்லேயும் இன்ஜினியர் என்கின்ற அந்த துறை படித்து வேலைகள் கிடைக்காத சூழலில் எங்க வீட்லேயும் 3 டிக்கெட் இருக்குது, உங்களுக்கு எந்த இன்ஜினியர் கேட்குறீங்க? நீங்க அருமையானவர்களே, படிப்பது நோக்கமல்ல. அந்த படிப்பு என்பது அந்த பட்டம் அவர் உழைக்கக்கூடிய வருங்காலத்தினுடைய உழைப்பை அவருக்கு நிர்ணயிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். அவருடைய தரத்தை உயர்த்தி காட்டுவதற்குரிய அடையாளமாக இருக்க வேண்டும். நம்ம பிள்ளைகள் அப்படித்தான் நம்ம உருவாக்கணும். மார்க்கம் அப்படியான வழிகளை சொல்லித் தருகிறது. உயர்ந்தவர்களுக்கான அந்தஸ்தை இது மார்க்கம் அதை தனித்துவமாக சொல்லுகிறது. உலகம் சார்ந்த கல்விகளை நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் தேர்வு செய்கின்ற பொழுது அவர் எந்த துறைகளில் தேர்ச்சி பெற்றிருக்கிறார் என்பதை நாம முதல்ல விளங்கணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தோழர்களுடைய விஷயத்தில் அப்படி விளக்கம் அடைந்திருந்தார்கள், அந்த விளக்கத்தை பெற்றிருந்தார்கள். ஒரு சஹாபி, சிறு வயதுடைய சஹாபி அழைத்து சொன்னாங்க, நீங்கள் மாற்று மொழியாக இருக்கக்கூடிய ஈர மொழியை நீங்கள் படித்துக் கொள்ளுங்கள். வெறும் 17 நாட்களில் ஒரு மொழியை தரவாக கற்றுத் தேறினார்கள் என்பது வரலாற்றில் இன்றைக்கும் பதிவாக இருக்கிறது. 17 தினங்களில் பிற மொழியை கற்று தேர்ச்சி அடைந்த சஹாபிகளும் இருக்கிறார்கள் என்றால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தோழர்களுடைய விஷயத்தில் யார் எதற்கு தகுதியானவர்கள் என்பதை மிக தெளிவாக அவர்கள் தெரிந்திருந்தார்கள் என்பதுதான் அதனுடைய பொருள். இந்த செய்தி நமக்கு சொல்லக்கூடிய, நமக்கு தரக்கூடிய தகவல், நம்முடைய பிள்ளைகள் அவர்கள் எந்த துறையில் தேர்ச்சி உடையவர்களாக இருக்கிறார்கள், அவர்களுக்கு எது சரியாக இருக்கும், எது அவர்களுக்கான உயர்வை தரும், அவர்களுக்கான பொருளாதாரத்தினுடைய செழிப்பை தரும் என்பதையெல்லாம் பெற்றோர்களாக இருக்கக்கூடிய நாம் முதலில் உள்வாங்க வேண்டும். இன்றைக்கு அரசு சார்ந்த இடஒதுக்கீடுகள் ஒவ்வொரு துறைகளுக்கும் ஒரு குறிப்பிட்ட சதவீதங்களை ஒதுக்கப்படுகிறது.
நம் சமூகத்திற்கான ஒதுக்கப்படக்கூடிய பெரும்பாரியான துறைகளுக்கு அதில் ஒதுக்கப்படக்கூடிய சதவீதம் என்பது மிக குறைவு. அதையும் பூர்த்தி செய்வதற்கான நிலையில் நம் சமூகத்தில் உள்ள பட்டதாரிகள் இன்றைக்கு இல்லை என்பதுதான் ஒரு வருத்தத்திற்குரிய செய்தி. என் பிள்ளை அதை படிச்சிருக்கிறான் இதை படிச்சிருக்கிறான் சொல்றோம் இல்லையா? என்ன தேவை உள்ளது என்பதை நாம் புரிந்து படிக்க வைத்திருக்கிறோமா என்பதை சிந்தித்து பார்க்கணும். ஏன்னா அடுத்த கல்வி ஆண்டு வருது, பரீட்சை முடிஞ்சது, அடுத்த கல்வி ஆண்டு தொடங்க இருக்குது. நம்முடைய பிள்ளைகளுக்கு, நம் சமூகத்திற்கும், நம்முடைய குடும்பத்திற்கும், நம்முடைய தேசத்திற்கும் எவைகளில் நம் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் குறைவாக இருக்கிறார்கள் என்பதை எண்ணி பாருங்கள். அந்த துறைகளை தேர்வு செய்யுங்கள். பிள்ளைகளை அதற்காக நீங்கள் உருவாக்குங்கள். உருவாக்குவது நம்முடைய கைகளில் இருக்கிறது, பெற்றோருடைய பொறுப்பில் இருக்கிறது. இமாமனா ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஆரம்பத்தில் அவர்கள் ஃபிக்ஹ் சார்ந்த துறைகளில் அதிகமாக ஈடுபடாத நிலையில் இருந்தார்கள். அவருடைய தாயார் அவர்களுக்கு உணர்த்தினார்கள், இன்றைக்கு மார்க்கத்தில் அங்கீகரிக்கப்பட்ட மதுஹபுகளில் ஒரு மதுஹபினுடைய முழு சட்டத்தையும் தொகுக்கக்கூடிய மிகச்சிறந்த ஒரு சிறந்த இமாமாக அவர்கள் இன்றைக்கும் விளங்குகிறார்கள் என்று சொன்னால், ஒரு தாயினுடைய வார்த்தை, தன் பிள்ளையிடத்தில் என்ன திறன் இருக்கிறது என்பதை அந்த தாய் உணர்ந்தார்கள். அதனால் தன் பிள்ளையை அந்த நிலைக்கு அவர்கள் உருவாக்கினார்கள். இன்றைக்கும் அந்த பிள்ளை பெயர் சொல்லப்படுகிறது. நமக்காக ஒதுக்கப்படக்கூடிய குறைந்த அளவில் உண்டான அந்த சதவீதங்களில் அதை நிரப்புவதற்கான பட்டதாரிகள் இன்றைக்கு இல்லை என்பது யதார்த்தமான விஷயம். ஒரு அறிக்கை, முஸ்லிம்களில் 43% படிக்க தெரியாதவர்களாக இருக்கிறார்கள். 43% என்று சொன்னால் ஏறக்குறைய பகுதிக்கு நிகராக வந்துவிட்டது. 50% நெருக்கம். பாதிக்கு பாதி படிக்க தெரியாதவர்களாக இருக்கிறார்கள் என்பதுதான் அதனுடைய பொருள். அருமையானவர்களே, இன்றைய சூழலை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய உறவுகள், நம் சமுதாயம் ஸ்திரமாக இருக்க வேண்டுமையானால் நல்ல கல்விகள் என்பது நம்முடைய பிள்ளைகளுக்கு மிக அவசியமானது. நிறைய துறைகளில் நம் சமுதாயத்தில் உள்ளவர்கள் பட்டதாரிகளாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு துறைகளிலும் அவர்கள் சாதனைக்குரியவர்களாக விளங்க வேண்டும். அப்படி விளங்குவார்களேயானால் நம் சமுதாயத்தினுடைய வளர்ச்சியும் நம்முடைய தேசத்தினுடைய வளர்ச்சியும் அவர்களை கொண்டு இருக்கிறது என்பதை நம்மால் நிதர்சனமாக நம்மால் பார்க்க முடியும். பெற்றோர்களுக்கு உலகம் சார்ந்த தேவைப்படக்கூடிய மார்க்கம் அனுமதித்த ரீதியில் உண்டான துறை சார்ந்த கல்விகளை பிள்ளைகளுக்கு தருவது பெற்றோர்களாக இருக்கக்கூடிய நம்ம மீது கடமை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உரியவர்களை தேர்வு செய்திருக்கிறார்கள். அதுபோல மார்க்கத்தினுடைய கல்வியை நம்ம கொடுக்கணும். கடந்த செவ்வாய்க்கிழமை முதல் நமது கௌதியா மதரசா, குர்ஆன் மதரசா தொடங்கப்பட்டிருக்கிறது. பெற்றோர்கள் நம்முடைய பொறுப்பு, நம்முடைய பிள்ளைகளை குர்ஆனுடைய அந்த கல்வி ஞானத்தோடு தொடர்புடையவராக நாம் உருவாக்கணும். முதல் விஷயம் அதுதான். முதலில் மார்க்கம் சார்ந்த கல்வி, குர்ஆன் சார்ந்த ஞானம், இவைகளை நம்முடைய பிள்ளைகளுக்கு முதலில் கொடுக்க வேண்டியது நம்முடைய கடமை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தஅல்லமுல் ஃபராயித வல் குர்ஆன வஅல்லிமுன் நாஸ. மார்க்கத்தினுடைய கடமையான விஷயங்களையும் குர்ஆனையும் நீங்கள் கற்று மக்களுக்கு அதை கற்றுக் கொடுங்கள். குர்ஆனை முதலில் நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய நிலையை நாம் உருவாக்கணும். நமக்கான வழிகாட்டியாக இருக்கக்கூடிய குர்ஆன் நம்முடைய வாழ்க்கையினுடைய எல்லா அம்சங்களிலும் நாம் எப்படி செயல்பட வேண்டும், எப்படி மற்றவர்களோடு பேச வேண்டும், எப்படி வியாபாரம் செய்ய வேண்டும், எப்படி கணவன் மனைவி என்கின்ற உறவை பேண வேண்டும் என்கின்ற எல்லா விஷயங்களையும் ஒட்டுமொத்தமாக விளக்கி தரக்கூடிய அந்த குர்ஆனை நம்ம சமுதாயத்தில் எத்தனை நபர்களுக்கு ஓதத் தெரியும்?
சிந்தித்து பார்க்க வேண்டும். அருமையானவர்களே, கடந்த காலங்களில் எங்களுக்கான வாய்ப்புகள் இல்லை, எங்களால் கற்க முடியவில்லை என்று சொல்லக்கூடிய பெற்றோர்கள் அதிகமானவர்கள் இருக்கிறார்கள். காலங்கள் கடந்து விடவில்லை என்பதுதான் யதார்த்தம். காலங்கள் முடிந்து விடவில்லை என்பதுதான் உண்மை. உங்களுக்கான முயற்சிகள் இன்னும் இருக்கிறது, வாய்ப்புகள் இருக்கிறது, நீங்கள் பயன்படுத்த வேண்டும். உங்களுடைய பிள்ளைகளையும் சிறு பிராயத்தில் இருந்தே குர்ஆனை கற்றுக்கொள்ளக்கூடிய நிலையில் அவர்களை நீங்கள் உருவாக்கம் செய்ய வேண்டும். பிள்ளைகளுக்கான குர்ஆனுடைய கல்வி என்பது மிக முக்கியமானது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தஅல்லமுல் குர்ஆன வகூமு பிஹி. குர்ஆனை கற்றுக்கொள்ளுங்கள், அதன்படி செயல்படுங்கள். பெருமானாருடைய ஒற்றை வரியான ஒரு உபதேசம் அது. இந்த உலகத்தில் நம்முடைய வாழ்க்கையினுடைய படித்தரத்தை உயர்த்துவது மட்டுமல்ல, நாளை மறுமையில் அல்லாஹ்வுடைய அருளை பெற்று சுவனம் செல்வதற்கான காரணமாக அமைவதும் இந்த குர்ஆனுடைய வாழ்க்கை தான். இந்த குர்ஆனுடைய கல்வி, அந்த ஞானத்தை கொண்டு நாம் சரியாக செயல்படுவோமையானால், குர்ஆன் ஏவியதை எடுத்து நடக்கவும், குர்ஆன் எச்சரித்ததை தவிர்த்து வாழக்கூடிய நிலையை நாம் கடைபிடிப்போமையானால், நிச்சயமாக அல்லாஹ்வுடைய அருள் கொண்டு கபரிலும் வேதனையிலிருந்து நாம் விடுபட்டுக் கொள்ளலாம். நாளை மறுமையினுடைய அதிபயங்கரமான அந்த அமளிகள் நிறைந்த அந்த நாளிலும் அச்சமற்றவர்களாக நாம் அங்கும் இருக்கலாம். அல்லாஹ்வுடைய அருள் கொண்டு சுவனபதியில் நாம் பிரவேசிக்கலாம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது மார்க்கத்தினுடைய மூலதனமாக இருக்கக்கூடிய குர்ஆனை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் என்று நமக்கு போதிக்கிறார்கள். பெற்றோர்களாக இருக்கக்கூடிய நாம் நம்முடைய பிள்ளைகளை குர்ஆனுடைய தொடர்புடையவர்களாக நாம் உருவாக்க வேண்டும். நல்ல வாய்ப்புகளை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ஒரு சில காலங்கள், ஒரு குறிப்பிட்ட காலங்கள், சில வகுப்புகளை அவர்கள் கடந்து விடுவார்களே, ஆனால் அவர்களால் மதரசாவின் பக்கம் திரும்பி பார்க்க முடியாது. மதரசாவுக்கு அவர்களால் என்ன செய்ய முடியாது, சரியா வர முடியாது. ஏனென்றால் பள்ளிக்கூடத்தில் உண்டான பாடம் என்பது அவர்கள் எழுதுவதற்கான நேரங்கள் போதுமானதாக இருக்காது. அதிகமான பாடங்கள் எழுதணும், படிக்கணும், இது மாதிரியான சில சுமைகள் அவர்களுக்கு அதிகமாகிவிடும். அப்ப சிறு பிராயத்திலிருந்து அவர்களுக்கான அந்த நேரங்களை, காலச்சூழலை பயன்படுத்தி அந்த வாய்ப்பை மனதில் கருத்தில் கொண்டு அவர்களை குர்ஆனுடைய கல்வியிலே நாம் அவர்களை வளர்த்தெடுக்க வேண்டும். அவர்கள் உயர்வுக்கும் அவருடைய வாழ்க்கையில் எல்லா கட்டங்களிலும் ஒழுக்கத்தை பெறுவதற்குமான மூலதனமாக குர்ஆன் என்பது இருக்கிறது. பிள்ளைகளை எல்லா நிலைகளிலும் இன்னைக்கு நாம் என்ன செய்ய முடியாது, கண்காணிக்க முடியாது. எல்லா நிலைகளிலும் அவர்களை கண்காணிப்பது, அவர்களையும் நம்மையும் எல்லாவற்றையும் கண்காணிப்பது என்பது அல்லாஹுவால் மட்டுமே முடியும். அல்லாஹ் நம்மை பார்க்கிறான் என்கின்ற அந்த உணர்வு நம்முடைய பிள்ளைகளுக்கு வர வேண்டுமையானால் குர்ஆனுடைய கல்வி நம்முடைய பிள்ளைகளுக்கு இருக்கணும். எந்த பிள்ளைகள் குர்ஆனுடைய கல்வி ஞானத்தை பெறுகிறதோ, தனித்த அறையாக இருந்தாலும், ஒரு தவறு செய்வதற்கான சூழ்நிலை ஏற்பட்டாலும், அந்த இடத்தில் அல்லாஹ் என்னை பார்க்கிறான் என்கின்ற எண்ணம் அவருடைய உள்ளத்தில் அந்த பாவத்திலிருந்து, அவர்களை தவறில் இருந்து பாதுகாக்கக்கூடியதாக இருக்கிறது. குர்ஆன் சொல்லக்கூடிய செய்தி. அருமையானவர்களே, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றை அல்லாஹ் பதிவு செய்யக்கூடிய அந்த நேரத்தில் அவர்களை வளர்த்தெடுத்த வளர்ப்பு தாய் தன்னுடைய இச்சைக்கு கட்டுப்படும்படி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சொன்ன நேரத்தில் கால மஆதல்லாஹ் என்ற வார்த்தையை சொன்னார்கள். அல்லாஹ்வை என்ற இடத்தில் அவர்கள் நினைவு கூர்ந்தார்கள். காரணம், அவர்கள் அப்படி வளர்க்கப்பட்டார்கள். அல்லாஹ் தான் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறான், எல்லா சூழ்நிலைகளையும் நம்மை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் என்கின்ற அந்த எண்ணம் நம்முடைய பிள்ளைகளுடைய உள்ளத்தில் வளர வேண்டுமையானால் அதுதான் உண்மையான பாதுகாப்பு. எல்லா சூழ்நிலையும் நம்முடைய பிள்ளைகளோடு நம்ம என்ன செய்ய முடியாது, பயணிக்க முடியாது. அதே நேரத்தில் சில நிர்பந்தங்களை கவனித்து நம்முடைய பிள்ளைகளிடத்தில் இருந்து செல்போன்களை அப்புறப்படுத்த முடியாது. பாடம் சார்ந்த சில விஷயங்களை தெளிவுபடுத்தவும் தெரிந்து கொள்ள வேண்டிய சூழல் இன்றைக்கு இணையத்தின் வழியே ஏற்பட்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து வைத்திருக்கிறோம். செல்போன்கள் அவசியமாக தேவைப்படுகிறது. அதை அவர்கள் பயன்படுத்த வேண்டிய நிர்பந்தம் என்பது இருக்கிறது என்பதை எல்லாம் நாம் புரிந்து வைத்திருக்கிறோம். செல்போன்களை குறித்து நாம் அறிந்து வைத்திருக்கிறோம். ஏதாவது ஒரு நல்ல ஒரு பயான பார்த்துட்டு இருக்கோம், பார்த்தீங்கன்னா ஒரு விளம்பரம் வரும், ஒரு நல்ல செய்தி
உலகம் சார்ந்த ஒரு செய்தியை கேட்டுட்டு இருப்போம், ஒரு என்ன செய்யும் விளம்பரம் ஒன்று வரும். அப்ப பிள்ளைகள் கெடுவதற்கான, வழி தவறுவதற்கான எல்லா வகையான ஆபாசங்களினுடைய வாசல்கள் இன்றைய சூழலில் மிக விசாலமாக திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. மிக விசாலமாக திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. பெற்றோர்கள் புரிய வேண்டும், நாம் புரியணும். முதல்ல மிக இலகுவான முறையில் மேல் பகுதியில் இருந்து பள்ளத்தை நோக்கி பாய்ந்து வரக்கூடிய நீரை போல நம்முடைய பிள்ளைகள் ஆபாசத்தில், தவறுகளில், குற்றங்களில் விழுவதற்கான எல்லா நிலைகளும், வாய்ப்புகளும் இன்றைக்கு நிறைவாக இருக்கு. அப்ப நம்முடைய பிள்ளைகளுடைய எல்லா கால சூழலிலும் நம்மால் அவர்களுடன் சேர்ந்து பயணிக்க முடியுமா என்று சொன்னால் முடியாது. நம்முடைய பிள்ளைகளுடைய உள்ளத்தில் அல்லாஹ்வுடைய பயம் இருக்க வேண்டுமையானால், அந்த பயம் வந்துவிட்டால் அவர்கள் தன்னைத்தானே பாதுகாத்துக் கொள்வார்கள். அல்லாஹ்வுடைய உதவியோடு அல்லாஹ் அவர்களை பாதுகாப்பான். அந்த உணர்வை தரக்கூடியது என்பது குர்ஆனுடைய கல்வி. குர்ஆனுடைய கல்வியோடு நம்முடைய பிள்ளைகளை தொடர்புடையவர்களாக நாம் ஆக்கணும். அந்த தரத்தில் உள்ளவர்களாக அவர்கள் இருப்பார்களே ஆனால், குர்ஆனுடைய ஞானத்தை பெற்றுக் கொண்டால் அவர்கள் உலகம் சார்ந்த கல்வியை எந்த துறையை கற்றாலும் அவர்கள் ஒழுக்கத்தோடு இருப்பார்கள், கண்ணியத்தோடு இருப்பார்கள், பிற மனிதர்களை மதிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள், உறவுகளை பேணக்கூடியவர்களாக இருப்பார்கள். மிக முக்கியமாக, மிக மிக முக்கியமாக பெற்றோர்களுக்காய் உரிய மரியாதையை கொடுக்கக்கூடிய பிள்ளைகளாக இருப்பாங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, பல சிரமங்கள் ஒரு குடும்பத்தினுடைய தாய் தந்தையர்களுக்குத்தான் அதனுடைய வலியும் அதனுடைய சுமையும் தெரியும். ஒரு கல்லூரியில் ஒரு மகனை சேர்த்து அல்லது மகளை சேர்த்து ஓராண்டிற்கான கட்டணம், பெரும் தொகையை கட்டுவது என்பது, அதை சம்பாதிப்பதற்கான வலி யாருக்கு தெரியுங்க? பிள்ளைக்கு தெரியுமானா பிள்ளைக்கு தெரியாது. அவர் சம்பாதிக்கிற பருவம் இல்லையா. தகப்பனுக்கு தெரியும், தாய்க்கு தெரியும், வாப்பா அம்மாவுக்கு தான் அதனுடைய அருமை தெரியும். இவ்வளவு பெரிய தொகையை சேகரிப்பதற்கு எவ்வளவு பெரிய சிரமத்தை அவர்கள் அடைகிறார்கள். அவ்வளவு சிரமப்பட்டு பிள்ளைகளை கொண்டு சேர்த்து படிக்க வைத்து அவர் பெறக்கூடிய அந்த டிகிரி பட்டத்தை பெறக்கூடிய அந்த நாளில் தாயும் தந்தையும் அந்த காட்சியை பார்த்து எவராலும் அழாமல் இருக்க முடியாது. தான் பட்ட கஷ்டத்தினுடைய விளைவு, விளைச்சல் கண்கூடாக தெரிகிறது. என் மகன் பட்டம் பெறுகிறான், என் மகள் பட்டம் பெறுகிறார். தன்னையும் அறியாத கண்ணீர் வடிந்து ஓடக்கூடிய அந்த காட்சி. என் பிள்ளை படிச்சுட்டாரு, அல்ஹம்துலில்லாஹ், என்னால் முடிந்த கல்வியை அவருக்கு நான் கொடுத்து விட்டேன். இந்த கல்வியை கொடுப்பதற்கு என்னால் எவ்வளவு தூரம் சிரமத்தை அடைய முடியுமோ அவ்வளவு தூரம் சிரமத்தை நான் அனுபவித்துக் கொண்டேன், சகித்துக் கொண்டேன், பொறுத்து கொண்டேன். என் பிள்ளை படித்து விட்டார், இனி என்னுடைய பிள்ளை என்னை பாதுகாத்துக் கொள்வார். பெற்றோருடைய நிலை அதானங்க. எல்லா காலங்களையும் அவர்களால் உழைக்க முடியுமா? எல்லா வகையிலும் அவர்களால் உழைக்க முடியுமானா முடியாது. ஒரு குறிப்பிட்ட காலம் வரையில் தான் உடல் உழைப்பிற்கு ஒத்துழைக்கும். அந்த வயதை, முதிர்ச்சியை அவர்கள் அடைந்து விட்டால் அவர்களால் உழைப்பிற்கு அவருடைய உடல் ஒத்துழைக்காது, இயலாமைக்கு அவர்கள் தள்ளப்படுவார்கள். அவருடைய மனதில் உண்டான முழு எண்ணமும் என் பிள்ளை என்னை பாதுகாப்பார். பல்வேறு சிரமங்களை அவருக்கு தெரியாமல் மறைத்து என் மகனை நான் பட்டதாரியாக உருவாக்கி இருக்கிறேன், படிக்க வைத்திருக்கிறேன், மிகப்பெரிய உயர்வான பட்டத்தை பெற்றிருக்கிறான், என் மகன் என்னை பாதுகாப்பான் என்ற அந்த எண்ணம் பெற்றோர்களிடத்தில், நிறைய நபர்களிடத்தில் இருக்கிறது. அந்த எண்ணத்தினுடைய நிலை பிள்ளைகளிடத்தில் எப்படி இருக்கிறது நம்ம கவனிக்கணும். பிள்ளைகள் பெற்றோர்கள் எப்படி பார்க்கிறார்கள்? ஒரு கட்டத்திற்கு மேலால் வெளிப்படையாகவே பெற்றோர்களை பார்த்து தங்களுக்கான சிரமமாக நீங்கள் இருக்கிறீர்கள் என்று சொல்லக்கூடிய பிள்ளைகள் இருக்கிறாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். அல்லாஹ் இந்த குர்ஆனில் வலா தகுல் லஹுமா உஃபின் சி என்ற வார்த்தை முகச்சுழிப்பு கூட வெளிப்படுத்தக்கூடாது என்று பெற்றோர்களுக்கு முன்னால் அல்லாஹ் கட்டளையிடுகிறான். இதற்கு அர்த்தம் சொல்கின்ற பொழுது மென்மக்கள் சொல்வார்கள், ஒருவர் ஒரு காரியத்தை சொல்லப்படுகின்ற பொழுது பிள்ளை செய்கிறான், ஆனால் அவனுடைய ஒரு விதமான முகச்சொழிவு, நெற்றியில் சுருக்கம் ஏற்படுகிறது, இதற்குத்தான் இந்த பொருள் உஃப் என்று சொல்வார்கள். இதற்கு கீழே அர்த்தமே இல்லை.
மிகச் சிறிய சுணங்கள் கூட உன்னுடைய பெற்றோர்களுடைய ஏவலுக்கு முன்னால் வெளிப்படுத்த கூடாது என்பதைத்தான் அந்த வார்த்தை சொல்கிறது. ஆனால் படிக்க வைத்து பட்டங்களை கொடுத்து அவரை அழகு பார்த்து சிரமங்களை எல்லாம் மறைத்து என் மகன் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று வரக்கூடிய அந்த நேரத்தில் எனக்கு வயது முதிர்ந்து விட்டது, என்னால் இனிமேல் உழைக்க முடியாது, நான் முதிர்ச்சி அடைந்து விட்டேன், என் பிள்ளை என்னை பார்த்துக் கொள்வான் என்கின்ற ஒரு நிலைக்கு பெற்றோர்கள் வரக்கூடிய நேரத்தில் நீங்க எனக்கு பெரிய சுமையா இருக்கிறீங்க அப்படின்னு பிள்ளை சொல்லக்கூடிய வார்த்தை. அருமையானவர்களே, அல்லாஹ் நம்ம எல்லோரையும் பாதுகாப்பானார். பெற்றோர்களை புரிந்த பிள்ளைகளாக அவர்கள் நம்முடைய பிள்ளைகள் உருவாக வேண்டுமையானால் மார்க்கம் சார்ந்த ஞானம், குறிப்பாக குர்ஆன் சார்ந்த ஞானம் உடையவர்களாக நம்முடைய பிள்ளைகள் இருக்க வேண்டும். அத்தகைய பிள்ளைகளாக அவர்களை நாம் உருவாக்கணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தோழர்களுக்கு மத்தியில் தரத்தை புரிந்து வைத்திருந்தார்கள். நம்முடைய பிள்ளைகளுடைய தரத்தை பெற்றோர்கள் நாம் முதலில் உணர்ந்த வேண்டும். அவர்களை நல்ல நிலையில் உருவாக்க வேண்டும். அடிப்படையாக மூலதனமாக மார்க்கத்தினுடைய கல்விகளை நாம் போதிக்க வேண்டும். நல்ல விஷயங்கள் பிள்ளைகளோடு பேசணும், நல்ல செய்திகளை பரிமாறிக்கொள்ளணும். இன்றைக்கு கடந்த காலங்களில் எல்லாம் ஒரு காலத்தில் பெற்றோர்கள் பிள்ளைகளை அழைத்து அவ்வப்போது உபதேசம் செய்வார்கள். இது செய்யுங்க, இப்படி செய்யுங்கம்மான்னு சொல்லுவாங்க. பிள்ளைகளும் ஒரு காரியம் சொன்னால் பெற்றோர்களிடத்தில் என்ன செய்வாங்க, ஆலோசனைகளை கேட்பாங்க. பாப்பா இது செய்யலான்னு இருக்கிறேன், அம்மா இந்த காரியத்தை நான் செயல்படுத்தலாம்னு இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு ஆலோசனை கேட்பார்கள். இன்றைக்கு பெற்றோர்களாக இருக்கக்கூடிய நாம் நம்முடைய பிள்ளையிடத்தில் நல்ல உபதேசம் செய்யறதும் இல்லை, பிள்ளைகளும் நம்மிடத்தில் என்ன செய்யறதில்லை, எந்த காரியத்தையும் கேட்பதும் இல்லை. பிள்ளை ஒரே வார்த்தை சொல்லிவார், அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது. யார எல்லா சிரமங்களையும் தாங்கி படிக்க வைத்து பட்டம் பெற்று உனக்கான நல்ல வாழ்க்கை துணையை தேர்வு செய்து கொடுத்து எல்லா நிலைகளிலும் உன்னுடைய நன்மையை நாடக்கூடிய பெற்றோர்களை பார்த்து பிள்ளை சொல்லக்கூடிய வார்த்தை அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது. இதெல்லாம் அவங்கள்ட்ட கலந்துக்கிற வேண்டிய விஷயம் இல்லை, நான் முடிவெடுக்கிறது தான். அருமையானவர்களே, நம்முடைய பிள்ளைகளை வெறுமனே பட்டதாரிகளாக உருவாக்காமல் மார்க்க ஞானம் பெற்ற குர்ஆனுடைய தொடர்புடைய ஹாஃபில்களாக உருவாக்கணும். மார்க்கம் சார்ந்த விஷயங்கள் பெற்ற பிள்ளைகளாக நாம் உருவாக்க வேண்டும். அதோடு சேர்ந்து அவர்களை இந்த உலகம் சார்ந்த பட்டத்தை உடையவர்களாக புகழுக்குரிய வாழ்க்கையை வாழக்கூடியவர்களாக உருவாக்குவோமையானால் நம்முடைய நிலையும் அவர்கள் புரிந்து கொள்வார்கள் என்பதை நாம் புரியணும். நல்ல நிலையில் உயர்வை நாம் தேடணும், நம்முடைய பிள்ளைகளுக்கும் கிடைக்கணும்னு விரும்பணும். மார்க்கம் சார்ந்த கல்வி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு செய்தி உண்டு, நீங்கள் அல்லாஹ்விடத்திலே சொர்க்கத்தை கேட்பீர்களே ஆனால் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை கேளுங்கள் என்றார்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்ம பிள்ளையை நாம் நல்ல நிலைக்கு, நல்ல உயர்வான நிலைக்கு கொண்டு வர வேண்டும் என்று ஆசைப்படலாமா? தாராளமாக ஆசைப்படலாம். சொர்க்கம் எல்லாருக்கும் வேணும்னு ஆசைப்படுறோம், நமக்கு அல்லாஹ்வுடைய அருளால சொர்க்கம் கிடைக்கும்னு ஆசைப்படுறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க அந்த இடத்தில், சொர்க்கம் நீங்கள் ஆசைப்படுகின்றால், நீங்கள் ஆசைப்பட்டு அல்லாஹ்விடத்தில் கேட்டால் எதை கேளுங்க, சாதாரணதை கேட்க வேண்டாம், அந்த சொர்க்கங்களில் எது உயர்வாக இருக்கிறதோ அதை கேளுங்கள் என்றார்கள். இந்த ஒரு வார்த்தை இந்த ஹதீஸ் நமக்கு பல்வேறு வழிகளில் விடையாக அமையும். அருமையானவர்கள், நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய பிள்ளைகளுக்கான கல்வியை நாம் தருகின்ற பொழுது எது சிறந்த கல்வி, அதில் அவர்களுக்கு நாம் என்ன செய்யணும், முதலிடம் கொடுத்து அவர்களை கற்க வைக்க வேண்டும். அந்த கல்வியை கற்றுக்கொண்டு அடுத்தடுத்த கல்வி அவர்கள் தொடர்வார்களே ஆனால் நிச்சயம் நம்முடைய பிள்ளை நமக்கும் அவர்கள் பயனுள்ள பிள்ளையாக இருப்பார்கள், நம் சமூகத்திற்கும் பயன் தரக்கூடிய பிள்ளைகளாக இருப்பார்கள் என்பதை பெற்றோர்கள் புரிய வேண்டும். இந்த பரீட்சையினுடைய காலத்தில் பரீட்சை தேர்வு எழுதுவதற்காக வேண்டி சொல்லக்கூடிய நம்முடைய பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் நிறைவாக துவா செய்து அனுப்பணும். அதே மாதிரி பிள்ளைங்க வீட்டிலிருந்து போறீங்கன்னு சொன்னால், பாப்பா அம்மா இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட என்ன செய்யணும், போயிட்டு வரேன், பரீட்சைக்கு போகிற துவா செய்யுங்க அப்படின்னு சொல்லி அவர்களை துவா செய்ய சொல்லி நாம் என்ன செய்யணும், பெற்றோர்களிடத்தில் துவா வாங்கிட்டு போகணும். இல்முடைய விஷயத்தில் அல்லாஹ்விடத்தில் கேட்கணும். ஒரு காரியத்தை அல்லாஹ் அதிகப்படுத்தி கொடுங்கள் என்று அல்லாஹ் கேட்க சொல்கிறான் என்று சொன்னால் கல்விதான். ரப்பி ஜித்னி இல்மா, இறைவா ஞானத்தை எனக்கு நீ, கல்வியை அதிகப்படுத்தி கொடு என்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையே அல்லாஹ் கேட்க சொன்னான் என்று சொன்னால், அருமையானவர்களை நாம் புரிய வேண்டும். நம்முடைய பிள்ளைகளை நிறைந்த கல்வி உடையவர்களாக நாம் உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய முயற்சி, மார்க்கத்தினுடைய கல்வி அவசியம், நம்முடைய பிரார்த்தனை என்பதும் அவசியம் என்பதை நாம் புரிய வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன்
நம்முடைய எல்லா வகையான தேவைகளையும் அல்லாஹ் அங்கீகரித்து நம்முடைய பிள்ளைகளை ஒழுக்கமுள்ள பிள்ளைகளாகவும் சிறந்த மார்க்க ஞானம் பெற்ற பிள்ளைகளாகவும் சிறந்த பட்டதாரிகளாகவும் அல்லாஹ் ஆக்குவானாக. நம் சமுதாயத்தினுடைய ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒவ்வொரு துறைகளிலும் சிறந்து விளங்கக்கூடிய நிலையை அல்லாஹ் ஏற்படுத்தி தருவானாக. இந்தியாவிலும் பிற நாடுகளிலும் முஸ்லிம் சமூகம் எல்லா நிலைகளிலும் உயர்ந்து விளங்கக்கூடிய நிலையை அல்லாஹ் ஏற்படுத்தி தருவானாக. குறிப்பாக முஸ்லிம்களுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் அமைதியை நிலவை செய்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.